அவருடைய உருவ அமைப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாவாய் இருக்குல்ல, இந்த தாவாய் பார்த்தீங்கன்னா மண்வெட்டி சைஸில் தான் இருக்குது. இப்படி நம்மளுக்குலாம் ரவுண்டாக இருக்கிறது அவருக்கு மண்வெட்டி மாதிரி இருக்கும். அதனாலேயே அவருக்கு பேர் மம்பட்டியான். 6 அடிக்கு மேலே அடர்த்தியான அந்த உருவ அமைப்பு, கம்பீரமான தோற்றம், சுருட்டை முடி, நேர்கொண்ட பார்வை, யாருக்குமே அஞ்சாத ஒரு வலிமை, குறிப்பாக வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். வீரப்பனாருக்கு குருநாதரே மலையூர் மம்பட்டியான் தான். ஏன்னா அவர் தலைமுறை வாழ்க்கை நடத்துகிற போது சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அப்போ ஒரு வீட்டுக்குள்ள போகிறது, அரிசி மூட்டை இருந்தால் தூக்கிட்டு வந்துடுறது, நகைகள் இருந்தால் பறிச்சுட்டு வந்துடுறது, பணம் இருந்தால் எடுத்துக்கிட்டு வந்துடுறது. இப்படிமான வழக்குகளே பார்த்தீங்கன்னா 27 கொள்ளை வழக்குகள் இருக்கு. கிட்டத்தட்ட வீரப்பன் அவர்கள் மலையூர் மம்பட்டியானோட ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, 100%. என்னன்னா வீரப்பனாருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா, இந்த மாரியம்மன் கோவில் திருவிழாவில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா 2 குரூப்பாக செயல்படுவாங்க. எல்லா ஊர்லேயுமே அது நடக்கும். முத்துசாமின்னு ஒருத்தர், மாரிமுத்துன்னு ஒருத்தர். இந்த 2 பேருக்கும் பகை இருக்கு. இதில் மாரிமுத்துக்கு ஆதரவாக மம்பட்டியான் குடும்பம் செயல்படும். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரே நாளையில் 1 மணி நேரத்துக்குள்ளேயே அடுத்தடுத்து 5 படுகொலை நடந்தது கோயில் வளாகத்திலேயே. மலையூர் மம்பட்டியான் என்கிற ஐயந்துரை கச்சிதமாக முடிக்கிறார் எல்லாத்தையும். மக்கள் சதறான், என்னடா அது கோயில் வளாகத்திலேயே இவ்வளோ பேரை கொண்டுறானே. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம வீரப்பன் அவர்களை பற்றி நிறைய விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ புதுமையாக ஒரு பெரிய ஒரு மாவீரன் சொல்லலாம், அவரை பற்றி பேசணும்னு ஆசைப்படுறோம். மலையூர் மம்பட்டியான்னு சொல்லணுமா அல்லது மலையூர் மம்பட்டியான்னு சொல்லணுமா? எது கரெக்டான ப்ரொனன்சியேஷன்? மலையூர் மம்பட்டியான் தான் சரியான விஷயம். ஓகே. அவர் பிறப்பு மேச்சேரிக்கும் பக்கத்துலேயே ஒரு சின்ன கிராமம். அதாவது அந்த மேச்சேரி ஓரத்திலே தான் அவர் எல்லையில் தான் பிறக்கிறாரு. பொதுவாக மேச்சேரியில் பிறந்த ஐயந்துரை, ஊமையன்னு அவங்க அண்ணன் பேர். 2 பேர் தான் அவங்க தந்தையாருக்கு பிறந்தவங்க. பொதுவாக புல்காரனூர் அப்படிங்கிறதான் அவங்க பிறந்த இடம். ஓகே. மேச்சேரியை ஒட்டியே இருக்கிற ஒரு 1/2 கிலோமீட்டரில் இருக்கிற அந்த இது. அப்பா பேர் மொட்டையன். இவர் சிறிய வயதிலேயே வறுமையின் வாடிய குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதற்காக நெடுஞ்சாலைத்துறைகளில் அந்த மரஞ்செடிகள்லாம் அப்படி சாலைக்கு வருகிறத காவாத்து பண்ணி விடுவோம்னு சொல்லுவாங்க. அதை காவாத்து பண்ணி விடுறது. அப்புறம் மழை காலங்களில் சாலை அரிப்பு நடைபெற்றிருக்கும்ல, அப்போ உள்ளே இருக்கிற புதருக்குள்ளே இருக்கிற மண்ணை வெட்டி இந்த சாலையில் போட்டு நிரப்பி பேருந்து வாகனங்களுக்கு சரியான அணுகுமுறையை உருவாக்குற இந்த வேலை அவர் எப்போதுமே மம்பட்டி வச்சுருப்பார். ஏன்னா அந்த சாலையில் வேலை செஞ்சதுனால. இன்னொன்று, அவருடைய உருவ அமைப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாவாய் இருக்குல்ல, இந்த தாவாய் பார்த்தீங்கன்னா மண்வெட்டி சைஸில் தான் இருக்கும். இப்படி வந்திருக்கும். இப்படி நம்மளுக்குலாம் ரவுண்டாக இருக்கிறது அவருக்கு மண்வெட்டி மாதிரி இருக்கும். அதனாலேயே அவருக்கு பேர் மம்பட்டியான் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. மலையூர் என்பது என்னென்னா, பெண்ணாகரத்திலிருந்து மேற்கு திசையை நோக்கி ஒகனேக்கலுக்கும் அருகிலேயே மலையூர் என்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் இறந்து கிடந்ததால் அவருக்கு மலையூர் மம்பட்டியான் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. ஒழிய அவர் பிறந்தது இங்கே புல்காரனூரில் தான் பிறந்தார். இதில் அவருக்கு 2 மனைவி. முதல் மனைவி பேர் சின்ன பிள்ளை என்கிற நல்லம்மாள். அவங்களுக்கு 2 குழந்தை. நல்ல பொண்ணு ஒருத்தர், அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. ஓகே. பாப்பா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை. கொஞ்சம் வாட்ட சாட்டமாக 6 அடிக்கு மேலே உயர்ந்து நின்று கம்பீரமான ஒரு தோற்றம் கொண்டவர் ஐயந்துரை. அவர் உண்மையான பேர் அதுதான். அவர் எதற்கும் யாருக்கும் கலங்குவதில்லை, யாருக்கும் பயப்படுற ஆளும் கிடையாது. 6 அடிக்கு மேலே அடர்த்தியான அந்த உருவ அமைப்பு, கம்பீரமான தோற்றம், சுருட்டை முடி, நேர்கொண்ட பார்வை, யாருக்குமே அஞ்சாத ஒரு வலிமை, குறிப்பாக வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். இப்போ நான் ஏற்கனவே கடந்த முறை நான் உங்களிடத்தில் பதிவு பண்ணியிருப்பேன், வீரப்பனாருக்கு குருநாதரே மலையூர் மம்பட்டியான் தான். ஏன்னா அவர் அந்த தலைமுறை வாழ்க்கை நடத்துகிற போது காடுகளில் 5 ஆண்டுகள் தலைமுறை வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறார் மலையூர் மம்பட்டியான். அப்போ அவர் ஒகனேக்கலில் இருந்து தென்மேற்கு திசையான அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ளும் சில காலம் வாழ்ந்திருக்கிறார்.
அப்படியே தென்மேற்கு வனப்பகுதியை உள்ளடக்கிய கிராமங்களில் ஒன்றுதான் கோபிநத்தம் செங்கப்பாடி. இந்த கோபிநத்தம் செங்கப்பாடிக்கும் வந்து உறவு முறை என்கிற பெயரில், ஏன்னா ஒரே சமூக கட்டமைப்பை சார்ந்தவர் அங்க நிறைய பேர் வசிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லுவாரு. ஆமா, அடிக்கடி வந்து மாப்பிள்ளை அப்படிங்கிற யாரை பார்த்தாலுமே அங்க என்ன செய்வாங்கன்னா, இப்ப நீங்களே போனீங்கன்னா எந்த ஊரு அப்படின்னு சொன்னா செங்கப்பண்ண மாப்பிள்ளையா வாங்க, இந்த பங்கா நம்ம வெவ்வேறு பகுதியில் வாங்க பங்காளி அப்படிம்பாங்க. ஆனால் அந்த பகுதியில் மாப்பிள்ளையும் தான் அதிகமாக சேவிக்கவுண்டரே மீறப்பனாரே மாப்பிள்ளையும் தான் கூப்பிட்டுருக்கிறார் குருநாதரே. அப்போ மலையூர் மம்பட்டியான் அந்த வழியாக கடந்து போகும்போது தான் சோழக்குள்ளைக்கு பச்சைக்கிளி விரட்ட வந்த வேட்டைக்காரனாக வந்த வீரப்பனாரும் அவருடைய தங்கை மாரியம்மாளும் மலையூர் மம்பட்டியானை சந்திச்சிருக்கிறாங்க. அது ஒரு பகுதியாக நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்னென்னா, இந்த முதல் மனைவி சின்ன பிள்ளைக்கு 2 பிள்ளை பிறக்குது, 2வது மனைவி ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறார். அது பேர் வந்து மாந்திகம்மாள். அதுக்கு 2 பெண் குழந்தையும் 1 பையனும் பிறந்திருக்கிறாங்க. ஆனா கிட்டத்தட்ட வந்து வீரப்பன் அவர்கள் மலையூர் மம்பட்டியானோட ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, 100%. என்னன்னா, வீரப்பனாருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா, அந்த கோயில் திருவிழா நடக்குது எங்க மேச்சேரியில். இன்னைக்கு அந்த கோயில் கம்பீரம், இன்னைக்கு நகர்பகுதியாக அது மாறிவிட்டது. அன்றைக்கு கிராமமாக இது நடந்தது. 1957களில் இந்த சம்பவங்கள் நடக்குது. 57, 61, 62 இந்த மாதிரி காலகட்டங்களில் அங்கே வந்து அது கிராம பகுதியாக மேச்சேரி இருந்தது. மேச்சேரி 2 விஷயத்துக்கு பேர் போன ஊர். ஒன்று வெள்ளாடு ஃபேமஸ், மேச்சேரி ஆடுனா ரொம்ப ஃபேமஸ். இன்னொன்று சீத்தாப்பழம் வந்து ஃபேமஸ் மேச்சேரிக்கு, ஏன்னா எங்கே பார்த்தாலும் அது விளைஞ்சு கிடக்கும். ஆனால் இந்த 2 பொருளுமே மேச்சேரியில் அதிகமாக விளையக்கூடிய பகுதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நெடுஞ்சாலைத்துறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, மாரியம்மன் கோவில் திருவிழா நடக்குது. இந்த மாரியம்மன் கோவில் திருவிழாவில் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா 2 குரூப்பாக செயல்படுவாங்க. எல்லா ஊர்லேயுமே அது நடக்கும். ஒரு காலகட்டத்தில் பங்காளிகளுமே பகையான வரலாறுகள் உண்டு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மாமே மச்சினனுக்குள்ளேயே பகையை வந்து பிரிஞ்சு கிடப்பாங்க. இப்போலாம் நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா சாதி ரீதியாக பிரிஞ்சு கிடக்கிற சமூக கட்டமைப்பை இன்றைக்கி வளர்த்துட்டாங்க. இப்போ இந்த மேச்சேரி அந்த மாரியம்மன் கோவில் திருவிழா வந்து அதிக விமர்சையாக நடைபெறும். வருஷம் என்ன செய்வாங்கன்னா, அங்கே 2 பேரும் வந்து நாங்கள் தான் ஆளுமை அப்படிங்கிற மாதிரியே வந்து மிகப்பெரிய ஒரு வலிமை படைத்தவர்கள், பணத்தாலையும் சாதியாலையும் அல்லது பொருளாதாரம் மற்றும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு இடத்த அடைஞ்சவங்க 2 பேர். முத்துசாமின்னு ஒருத்தர், மாரிமுத்துன்னு ஒருத்தர். இந்த 2 பேருமே என்ன ஏன் வந்து முத்துசாமி மாரிமுத்து இப்படியா பேர் வைக்கிறாங்க அந்த பகுதியில்? அங்கே முத்துமாரியம்மன் கோயில் இருக்கிறதுனால முத்துமாரி அப்படிங்கிறது அந்த 2 பேர் வரணுங்கிறதுக்காகவே எல்லா குழந்தைகளுக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பேர்கள், ஏன்னா அது பிரசித்தி பெற்ற திருத்தலம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆதரவாளர்கள் வந்து இந்த 2 பேருக்கும் பகை இருக்கு. என்ன பகைனா, கடை போடுவதில் தான் பகை. திருவிழாக்களில் யார் கடை அதிக வருமானத்தை குறைக்கும், போட்டி. உன் கடையில் பாரு 10 பேர் தான் வேலை செய்யறான், என் கடையில் பாரு 25 பேர் வேலை செய்யறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி இருந்து கொண்டு இருந்தால் இந்த காலகட்டம் அது பகையாக மாறுது. அது ஏன் பகையாக மாறுதுன்னா, இடம் பிடிப்பதில் பகை, இடம் பிடிக்கிறதுல மிகப்பெரிய பகை வருது. அந்த பகை எங்கே வந்து பிரதிபலிக்குதுன்னா, ஒவ்வொரு திருவிழாவிலையும் இப்படி பிரதிபலிச்சுட்டே வந்துருந்துச்சு. இந்த திருவிழாவிலையும் அது அதிகமாக பிரதிபலிக்குது. இதில் வந்து மாரிமுத்துக்கு ஆதரவாக மம்பட்டியான் குடும்பம் செயல்படுது. அதுக்கு என்ன காரணம்னா, முத்துசாமி வந்து கொஞ்சம் வசதி படைத்தவர், அதனால அவர் காசை கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கிடுவார். மாரிமுத்து கொஞ்சம் நேர்மையானவர், அதனால அவர்கிட்ட பணம் இல்லை, குறைவா இருக்கு. அந்த அடிப்படையில் தான் வந்து மொட்டையன் வந்து இந்த மாரிமுத்துக்கு ஆதரவாக செயல்படுறாரு. மொட்டையன் யாரு? ஐயந்துரையினுடைய அப்பா. ஐயந்துரை யாரு? மலையூர் மம்பட்டியான். இப்போ மலையூர் மம்பட்டியான் அடுத்து அவங்க அண்ணன் ஊமையை எல்லாருமே வந்து இந்த மாரிமுத்துக்கு சப்போர்ட்டிவாக களத்தில் நிற்கிறாங்க. இது திருவிழாவில் வந்து மிகப்பெரிய எப்படி இது கொண்டதுன்னா, பழனி கவுண்டர் அதாவது முத்துசாமியினுடைய பையனை அடிச்சு போடுறாங்க. யாரு? மொட்டையன் வகையரா. மொட்டையனன் வகையரா அடிச்சோடனே மாரிமுத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட மொட்டையனை நம்ம பையனை அடிக்கிறதா, அவனை விடக்கூடாது அப்படின்னு இப்போ கருவம் கட்டுறான். பணக்கார வசதி படைச்ச இந்த முத்துசாமி வகையரா எப்படியாவது மொட்டையனை முடிச்சாகணும், நம்ம மைனே அவன் கை வச்சுட்டானா அப்படிங்கிற ஒரு அதிகார போட்டி அங்கே வருது. இது வந்து கொஞ்ச நாளையிலேயே அது வந்து என்ன ஆகுதுன்னா, 30/5/1957 மொட்டையனும் பொண்ணு கவுண்டர் அப்படிங்கிற 2 பேரும் இந்த முத்துசாமி வகையராக்கால சுட்டு கொல்லப்படுறாங்க. துப்பாக்கியால், நாட்டு துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்படுறாங்க. இந்த வழக்கில் 17 பேர் மீது வழக்கு போட்டு அத்தனை பேரும் சேலம் சிறையில் இருக்காங்க. இந்த 17 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, விடுதலை ஆகிறாங்க.
குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு 7 ஆண்டுகளுக்கு பிறகு இவங்க வந்து விடுதலை ஆகிறாங்க. இருந்தாலும் 9 பேர் அதில் வந்து குற்றவாளிகள் 3 ஆண்டு சிறைன்னு சொல்லி முத்துசாமி வகைரா அந்த ஆட்களுக்கு சில தீர்ப்பை சொல்கிறாங்க. அந்த 9 பேர் மீது சிறையில் இருக்காங்க. இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த பகை வந்து ஒரு பெரிய பகையாக மாறிக்கிட்டே வருது. மயனை அடிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்குள்ள ஓடுது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை மிஞ்சுறதுக்கு இன்னமே ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி மொட்டையன் வகைரா, அதாவது மலையூர் மம்பட்டியை அப்பேன் யோசிச்சிட்டாரு. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இதில் வந்து 30/5/57 இந்த முத்துசாமி வகைராக்கள் இவங்களை சுட்டு கொண்டுடுறாங்க. யாரா? மலையூர் மம்பட்டி அப்பனையும் பொண்ணு கவுண்டரையும் சுட்டு கொண்ட உடனே மயனுக்கு வேகம் வந்துடுது. நம்ம அப்பனை சுட்டு கொண்டுட்டாங்களா? அப்போ சாலை வேலைகளில் ஈடுபட்டிருந்த ஐயந்துரை என்கிற மலையூர் மம்பட்டியான் வந்து இனிமேல் இவங்களை விடக்கூடாது அப்படின்னு கருவங்கட்டும். இந்த வழக்கில் 17 பேர் மீது வழக்கு போடப்பட்டு இருந்தாலும் அவங்க பிணையில் வந்து வெளியில் திரிகிற அந்த காலகட்டங்களில் 2/8/1959 அன்னைக்கு காலை 11 மணிக்கு கோவில் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிற போது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோவில் திருவிழா வந்து மே மாதம் நடக்கும். இந்த 8வது மாதம் என்னென்னா குதிரை ஆட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் எப்போதுமே வழக்கம் போல் அங்கே பண்ணியிருக்கிறாங்க. வண்டி வேஷம்னு அதுக்கு பேர். இந்த வண்டி வேஷம்ங்கிறது ராமாயண மகாபாரத கதைகளை உள்ளடக்கிய அந்த கதையினுடைய கூற்றுக்களின் அடிப்படையில் இந்த விஷயங்கள் நடக்குது. அந்த காலகட்டத்தில் தான் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 1959 காலை 11 மணிக்கு மலையூர் மம்பட்டியான் வகைரா ஆட்களோடு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, முத்துசாமி வகைரா அவனுடைய மயங்க வேலாயுதம்ங்கிற ஒருத்தரை வெட்டிடுறாங்க. ஒரு கொலை ஆயிடுது. 2வது மையம் பரமசிவம் மிக பலத்த காயமடைகிறார். இந்த பரமசிவம் யாருன்னா, தாரமங்கலம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்றவர். சின்ன குட்டிங்கிறவர் வைத்திங்கிறவர் ஒரே நாளையில் 1 மணி நேரத்துக்குள்ளேயே அடுத்தடுத்து 5 படுகொலை நடந்தது கோயில் வளாகத்திலேயே. மக்கள் சதறான், என்னடா அது கோயில் வளாகத்திலேயே இவ்வளோ பேரை கொண்டுறானே. இதில் முத்துசாமிக்கு பெரிய ஆத்திரம் என்னன்னா, முத்துசாமியா அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறார். எப்படியாவது நம்ம உயிர் பொழைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மயனை வேலாயுதத்தை கொண்டுட்டாங்க. 2வது மயனை வந்து தேடுறாங்க. இந்த பரமசிவம் என்ன பண்ணிடுறாருன்னா, மேச்சேரியை ஒட்டிய சில கிராமத்துக்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஓடிய போய் பதுங்குறாரு. பதுங்கும் போது இவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ள தான் அவன் பதுங்குறான் அப்படின்னு சொல்லி போய் கண்டுபிடிச்சு அங்கே வெட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அண்டா இருக்குல்ல, அண்டாவுக்குள்ளே ஒழிச்சு கவுத்து போட்டுறாங்க பரமசிவத்தை. அப்போ போனவங்க தேடி பார்த்து எங்கே அங்கே வந்தானே ஆளை காணுமே, விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் அவங்க வந்து சும்மா இல்லை, போய் ருத்ரதாண்டவம் ஏற்கனவே 5 பேரை போட்டோம்ல, இன்னும் இருக்கிறவனெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, முத்துசாமியுடைய உறவினர் ஒருத்தர் சுப்பிரமணியம்னு ஒருத்தர், அவர் வந்து தறிப்பட்டரை வச்சு நடத்திட்டு இருக்காரு. சுப்பிரமணியத்தை போய் போனோன்னு முடிச்சிடுறாங்க, வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு தறிப்பட்டறையை வந்து தீ வச்சு கொடுத்துறாங்க. தீ வச்சு கொளுத்தும் போது சுப்பிரமணியன் அந்த தறிக்கொட்டாய்க்கிலேயே கறிக்கட்டை ஆயிடுறாரு, எரிஞ்சே பொணமாவே எரிஞ்சு தறிக்கட்டையாகி போய் கிடக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயுண்டன், பச்சான், இப்படி தொடர்ச்சியாக 1 மணி நேரத்துக்குள்ள 9 படுகொலைகளை வந்து மலையூர் மம்பட்டியான் என்கிற ஐயந்துரை கச்சிதமாக முடிக்கிறார் எல்லாத்தையும். அதுவும் கோயில் வளாகத்துக்குள்ள வெவ்வேறு இடங்கள்ல நடக்குது. கோயில் வளாகத்திலே 5 கொலை. ஓகே. அதை தாண்டி வீடுகளுக்குள்ள போய் பதுங்கினவெல்லாம் பிடிச்சி தறிப்பற்றைக்குள்ள நுழைஞ்ச சுப்பிரமணியம் இப்படி அந்த சுற்று வட்டார பகுதியில் எங்கெங்கே ஒளிஞ்சிருந்தாங்களோ எல்லாரையும் போய் கண்டுபிடிச்சி வெட்டுறாரு. 1 மணி நேரத்துக்குள்ள தான் நடக்குது எல்லாமே. அவ்வளவு தீவிரமா அந்த 9 பேரை போடுறாரு. போட்டதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, என்னடா இது இவ்வளவு பெரிய சம்பவம் மேச்சேரியில் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த அன்புரோஷ் வந்து உடனடியாக களத்துக்கு வர்றாரு, மேச்சேரிக்கே வர்றாரு. சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருந்தவர் அன்புரோஷ் வந்து கலாய்வில் பயங்கரமாக ஈடுபடுறாரு. அன்னைக்கு அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்த ஆதித்த நாடார் வந்து களப்பணியில் இறங்கி இது என்ன காரணம், என்ன மோட்டிவேஷன் அப்படிங்கிறத தீவிரப்படுத்தி இப்போ இந்த கொலையாளிகள் யாராரு அப்படிங்கிறத அடையாளப்படுத்தி தேடுங்கடா அப்படின்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிடுறாங்க. சிக்கலை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேச்சேரி, பெண்ணாகரம், ஒகனேக்கல், இது போன்ற நிறைய கிராமங்கள் இருக்குது. நீங்கள் மேச்சேரியிலேருந்து நீங்கள் வந்து மேற்கு நோக்கி போனீங்கன்னா ஒகனேக்கலை நோக்கி போகிற போது நீங்கள் பெண்ணாகரத்தை கடந்து தான் ஒகனேக்கல் போக முடியும்.
இதுக்கு இடையில கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிராமங்கள் இருக்கு, மலை கிராமங்களே. இவங்க என்ன பண்றதுன்னா, தலைமறைவு வன வாழ்க்கை அப்படிங்கிறத தேர்வு பண்ணிட்டாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அப்போ ஒரு வீட்டுக்குள்ள போகிறது, அரிசி மூட்டை இருந்தால் தூக்கிட்டு வந்துடுறது, ஆமாம் யாராவது எதிர்த்தா எட்டி பிடிவேன்னு மிரட்டுறது, நகைகள் இருந்தால் பறிச்சுட்டு வந்துடுறது, பணம் இருந்தால் எடுத்துக்கிட்டு வந்துடுறது. இப்படிமான வழக்குகளே பார்த்தீங்கன்னா 27 கொள்ளை வழக்குகள் இருக்கு. இது அங்கே பெண்ணாகரம், மேச்சேரி போன்ற காவல் நிலையங்களில் இந்த கொள்ளை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி இன்னொன்று, இந்த கொள்ளை நடக்குது, என்னடா இப்படி கொள்ளையும் நடக்குது, இவனை கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் மலையூர் மம்பட்டியானுக்கும் அவங்க அன்னை ஊமையனுக்கும் பிரச்சனை தொடங்குது. ஓகே, என்ன பிரச்சனை தொடங்குதுன்னா, இவன் பாட்டுக்கு ஒரு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கான், கொள்ளையடிக்கிற பணத்தில் நம்மளுக்கு பங்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு 2 பேருக்கும் ஒரு மோதல் வந்துடுது. மோதல் வந்தோடனே நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லி 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சு இப்போ போகும்பொழுது இது காவல்துறைக்கு சாதகமாக அமைஞ்சிருது. அப்போ ஒவ்வொருத்தனா காலி பண்ணலாம், 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒவ்வொருத்தனா காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது தான் 6/3/1961 தௌலத் அலி அப்படிங்கிற ஒரு பெண்ணாகரத்தினுடைய உதவி ஆய்வாளர் நாகராஜன் என்கிற ஒரு காவல்துறை சார்ந்தவர்களுடைய தலைமையில் ஒரு டீம் வந்து வனத்துக்குள்ளே தேடுது. கடுமையாக தேடும்போது மேச்சேரி வனப்பகுதி, மேச்சேரி வந்து எப்படி இருக்குன்னா, கிழக்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதிகளில் மலைக்காடுகள் இல்லை. வடபுறமும் மேற்கு புறமும் பார்த்தீங்கன்னா, வடபுறத்தில் ஓட வந்து அதிகமாக மலைக்காடுகள் இல்லை. மேற்கு திசை மட்டும்தான் அடர்த்தியான வனப்பகுதி நிறைந்த கிராமம். அந்த பகுதியில் தான் நெருப்பூர் போன்ற பல்வேறு கிராமங்கள்லாம், காவிரி ஆற்றை ஒட்டி இருக்கிற கிராமங்கள் அந்த பகுதிகளில் இருக்குது. அப்போ இப்போ மேட்டூர் வனப்பகுதிங்கிறது கிட்டத்தட்ட தெற்குப்புறமாக இருக்கிற வனப்பகுதி, அது காவிரி ஆற்றை கடந்தாதான் அந்த மலைப்பகுதிகள் வரும். இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அன்னை ஊமையனை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து மேச்சேரி அந்த வனத்திற்குள்ளே வச்சு கதையை முடிக்கிறாங்க. யார? ஊமையனை, அன்னங்காரனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனை வந்து விடக்கூடாது, யாரை? மலையூர் மம்பட்டியானை விடக்கூடாது. அப்போல்லாம் வந்து ஐயந்துரை தான் பேர், மலையூர் மம்பட்டியாங்கிற பேரெல்லாம் இல்லை. மேச்சேரியிலேருந்து மேட்டூர் வந்து தெற்குப்புறமாக இருக்கிற அந்த பகுதிகளில் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, அந்த வனப்பகுதிகளை வந்து ஐயந்துரை தங்கியிருப்பதாக ரகசிய தகவல் வந்து கிடைக்கும் போது மயில்சாமி சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் மிகப்பெரிய டீம் வந்து உள்ளே இறங்குது. எங்கே இறங்குதுன்னு சொன்னால், மேட்டூர்லேருந்து 20 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு தண்டக்காய் மலையில் தான் இவங்க தங்கியிருப்பதாக ஒரு செய்தி கிடச்சி அந்த மலையை சுற்றி வளைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 125 போலீஸ் வந்து சுற்றி வளைக்கிறாங்க மலையை. அங்கே கடுமையான சண்டை நடக்குது, 2 தரப்புக்குமே வந்து உக்கிர தாக்குதல் நடக்குது. இந்த உக்கிர தாக்குதலில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கண்ணுப்போயன் கோவிந்தன் அப்படிங்கிற 2 பேரை வந்து மலையூர் மம்பட்டியானுடைய வகைராக்களை இந்த மயில்சாமி காவல் அதிகாரியினுடைய தலைமையில் சுட்டு வீழ்த்துறாங்க. ஓகே, நீங்கள் இப்போ உக்கிரமான தாக்குதல்னு சொன்னோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த திரைப்படத்தில் காட்டினது வந்து உண்மைங்களா, இல்லாட்டி வந்து வேற மாதிரி